நீதி யூடியூப் சேனலுக்காக சார்ஜரே போட்டு வைக்கல. அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் இன்று 4ஆம் நாளான சித்திரை மாத உற்சவ திருவிழா 2025 வெள்ளி 1 சனி 2 ஞாயிறு 3 திங்கள் 4ஆம் நாள் நிறைவு நாளாக முளப்பாரி நமது பூத்தோட்டத்தில் இந்த மாதிரி அற்புதமாக நடந்தேறியது. இது உங்கள் முருகன் அடிமை நீதி யூடியூப் சேனல் பாரம்பரியமாக வைகை அணையில் வைகை ஆற்றில் வாங்கப்பா வைகை அணையில் எடுத்து அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தேறியது. அதை பகுதியில் இப்படி மேலாக இருக்க ஒரு தண்ணி மீனாண்டி மொட்டை கோரத்தானே நாராசே பராதா மொத்து முளப்பாரி வேசப்படி போட்டு வைக்கல கீழே விட்டுருக்க முளப்பாரி மாத்திரம் போடுங்க. மணலை கொட்டக்கூடாதியா? மணலை யாரை கொட்ட சொன்னது? இப்படி கொட்டியா? பூமியில் கொட்டியா? ரொம்ப பூமியில் கொட்டுங்கய்யா. வைக்கல் அந்த மண்ணில் அதுன்னா அது ஒரு கோயில் கிணத்துக்குள்ளே ஓட்டோம்னா மேய்ப்போம்ல. నీళ్ళు మేతలు ఉండి ఏ కాలాలు ఎత్తలేదు சூடு. இதே கணத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து கீழே ஊற்றி போட்டாங்க. ನೀಲ್ಲ ಮ್ಯಾಂದ ಉಂಡಿ ಎಲ್ಲ ಕಮ್ಟಿದೆ మర్చి పడుతుంది అంటే ఆటవారు ఇద్దరు ఆటవార ఉడిసి కళపత్తి శుద్ధం చేసి ముళ్ళు నరికి ఏం చేసేది. இந்த மைனி முளப்பாரி தனியாக நின்றுக்கிட்டியே வைக்கல கீழே வெளியவே போட்டுருங்க. அங்கனே போட்டுருங்க, கீழே வெளியவே போட்டுருங்க. பகுதியில் நமது மாரியம்மன் திருக்கோவில் அந்த மாரியம்மன் தோட்டத்தில் இந்த முனியாண்டி சுவாமியை கரகமாக மண்ணும் பாதத்தை பூஜையாக பண்ணி கரகக்குளத்தில் வைத்து முனியாண்டியை வழிபடுவோம். மற்ற முனியாண்டியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அவரை கங்கையில் எடுத்து கிணற்றுக்கு கொண்ட ஆற்று தண்ணீரில் இருந்து எடுத்து வந்து ஊற்று தண்ணீர் ஒன்று சேர்த்து வருகிறார்கள். அத்தகைய புனிதமான நிகழ்வு நடந்தேறி மித்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வைகை டேமில் போய் பழைய வரைக்கும் அந்த மலைப்பாறையில் கொண்டு சேர்த்துருவாங்க. அதுதான் பாரம்பரியமாக நடக்கும். சரி, இது உங்கள் முருகனுடைய யூடியூப் சேனலுக்காக கண்டு மனிதன் அனைவரும்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த அடிங்கள் என்று உங்களை இருவரம் விட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பாருங்க. சரிங்க. பழம் சாப்பிட்டு கொடுக்காம போறியா? பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவக்கிறார். இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வாழ்க்கை காயிடா.